மிதுனம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் மிதுன ராசிக்கு சவால்கள் இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க. ஆனால் எந்தெந்த விஷயத்துல சவால்கள் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல தைரியமா இறங்கி செயல்படலாம் என்பதற்கான ஒரு கைடன்ஸான பதிவு மட்டும்தான் இது. இந்த மிதுனம் ராசியிலேயே ராசியாதிபதி புதன் வக்ரம் பெற்று இருக்கிறது இந்த மாசத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் தான். சூரியன் ராசிலேயே இருக்கு ஒரு 16 நாள். அதுவுமே பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா உங்களை செயல்பட வைக்கும். எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய முயற்சி செஞ்சு முன்னேறணும் அல்லது சில பிரச்சனைகளை தீக்கணும்னு போராடுவீங்க. சில தடைகள் இருக்கும். இந்த புதன் ஆட்சி பெற்ற வீட்டில இருந்து வக்ரம் ஆகும் போது ரிவர்ஸ்ல செயல்படுது. அந்த வகையில கொடுக்கல் வாங்கல்ல சில பிரச்சனைகள் வரலாம். ஆல்ரெடி கொடுத்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலை, அல்லது சில பேருக்கு கடன் அதிகமா ஏற்படுறது, புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, ஹெல்த்ல கொஞ்சம் அவ்வப்போது சில பிரச்சனைகள். ஆக்சுவலி ஜென்ம குரு நீங்கிடுச்சு, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது பெரிய அளவுக்கு கிடையாது. ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ், தலைவலி, ஒத்த தலைவலி, ஸ்கின் ப்ராப்ளம், அல்லது நார்மலான காய்ச்சல், சளி, கொஞ்சம் மன அழுத்தம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். மேலும் ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதில் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும். ஒப்பந்தங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் போடுறது, அல்லது ஒரு தொழில் ரீதியான அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாமே இந்த காலகட்டத்துல தவிர்க்கிறது நல்லது. அதே போல இந்த சனியும் ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து வக்ரமாகுது. இந்த சனி வக்ரமானா என்ன மாதிரியான பலன் இருக்கும் என்பதை பற்றியும் ஒரு ஷார்ட்டா அதுல பார்க்கலாம். இந்த மாசத்துல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மிதுனம் ராசிக்கு பொதுவாகவே வேலை விஷயமா ஒரு நெருக்கடி ஆல்ரெடி இருந்துகிட்டு தான் இருக்கு. வேலையில ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கு. இந்த சனி வக்கரம் ஆகுது இந்த மாசத்தோட கடைசியில தான். இந்த இடமாற்ற சிந்தனையோட இருப்பவர்களுக்கு, உங்க ஜாதகத்திலையும் சனி வக்கரமா இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்ற சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு, வேலை இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, தேடிட்டு இருக்கிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த மாசத்தை பொறுத்தவரையில உண்டு. அப்போ இந்த மாசத்தோட கடைசியில மேக்சிமம் உங்க ஜாதகத்திலையும் சனி வக்கரமா இருந்தாக்க வேலை கிடைச்சிரும், புதிய வாய்ப்பு கிடைச்சி மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரெஷர்ன்றது குறையும். சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இடத்தை பார்க்குது. அந்த வகையில தாயாரின் உடலான விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். இந்த பூர்வீக சொத்து அல்லது தாய் வழி சொத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா இந்த சனி வக்கரமான பின்னாடி அதுல ஒரு தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். பழைய சொத்து உங்க கைக்கு கிடைக்கும். இந்த பழைய சொத்தை வித்துட்டு ஒரு புதிய சொத்து வாங்குறதுக்கான முயற்சிகள் இறங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனா புதிய ஒப்பந்தம் செய்யறதுக்குள்ள ஆடி மாசம் முடிகிற வரலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது ஜூலை 24 வரலும் மேக்சிமம். அதே போல இந்த 4ஆம் பாவகத்துக்கு சனி பார்வைக்குனால உடல்நல விஷயத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அதுலயும் கவனமா இருக்கணும். உணவு விஷயத்துல அலைச்சல்கள், பயணங்கள் நிறையவே இருக்கும். வேலை விஷயமா வேலை தேடுறதுக்காக அலைவீங்க ஒரு பக்கம், அல்லது வேலை கிடைச்சா கூட நீங்க குடும்பம் ஒரு பக்கமும் வேலை பார்க்கக்கூடிய இடம் ஒரு பக்கமும் இருக்கும். டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், அலைச்சலா இருக்கும். அதே போல பிள்ளைகளால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகள் வகையில செலவுகளும் உண்டு. பிள்ளைகள் தொலைதூரத்தில் இருக்கலாம், பிள்ளைகளை விட்டு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா இருக்கும். அந்த வகையில பிள்ளைங்களை பத்திய கவலையும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆனா பிள்ளைங்க ஒரு நல்ல முன்னேறுவாங்க, அதை நினைச்சு சந்தோஷம் படுவீங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கிறது, அவங்களுக்கு வரன் செட் ஆகிறது, அல்லது அவங்க படிப்புல இருக்கிறாங்கன்னாக்க படிப்புல நல்ல முன்னேற்றம் அடைகிறது, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்க ராசிலேயே சூரியன் இருக்கிறதுனால வேகமாக செயல்படுவீங்க, பிரைட்டா இருப்பீங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, முன்னேற்றத்தை நோக்கி தான் பயணப்படுவீங்க. ஆனா அவசரப்பட்டோ அல்லது அவசரப்பட்டு கம்யூனிகேஷன் பண்றதுனால உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. பட் அவசரப்படாம பொறுமையா செயல்பட்டீங்கன்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுமே கிடைக்கும். ஒர்க் ப்ரெஷர் மாதத்தோட இறுதியில மேக்சிமம் உங்களுக்கு பெருசா இருக்காது. மாற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு புதிதாக தேடுகிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கடந்த மாதத்துல 11ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தது. இந்த மாசத்தை பொறுத்தவரையில ராசிக்கு 12ல செவ்வாய். இப்ப 11ல ஆட்சி பெற்று இருந்தாக வருமானமும் வந்திருக்கும், கடனும் வாங்கியிருப்பீங்க. இந்த மாசத்துலயும் இந்த செவ்வாய் 12ல இருந்து 6ஆம் இடத்தை தன் வீட்டியே பாக்குறதுனால உங்களுக்கு இந்த மாசமும் கொஞ்சம் கடன் படக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா புதனும் வக்கரமா இருக்கு. அப்போ கடன் கொஞ்சம் வாங்கி சில சுப செலவுகளுக்காக செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும்.
அல்லது பிள்ளைகளுக்காக கடன் வாங்குறது, குடும்பத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய கடன் வாங்குறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தொழிலை விரிவுபடுத்துறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரை இருக்கிற நிலைமையிலேயே இருக்கிறது நல்லது. இந்த மாதத்துல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஏறத்தாழ ஜூலை மாசம் முடிகிற வரலும் இருக்கிற ஸ்டேட்லயே மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசா கையிருப்பு குறையாது. அதே போல உங்களுக்கு லாபம் வந்து ஆஸ் யூஷுவலா வரும். பட் எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்கும். இந்த இடமாற்ற சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு மாதத்தோட இறுதியில வேலை வாய்ப்பு, புதிய வாய்ப்பு கிடைக்கிறது, மூவ் ஆன் பண்றது, ஆல்ரெடி வேலையை விட்டுட்டுவங்க வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எக்ஸாம் எழுதுறீங்க, தேர்வுகள், அரசு தேர்வு எழுதுறீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகப்படி அந்த பிராப்தம் இருக்கணும். தொழில் ரீதியாக ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வுக்கான நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தோட இறுதியில வரும். இந்த சூரியன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து இருக்கும். ஆடி 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் இடத்துல இருக்கு. குருவை அங்க அஸ்தங்கப்படுத்தும் ஜூலை 18ஆம் தேதி. சுக்கிரன் வந்து ஜூலை 4ஆம் தேதி வரலும் 2ஆம் பாவகத்திலையும், அதன் பிறகு 3ஆம் பாவகத்துல கேதுவுடன் இணைந்து இருக்கும். சோ அந்த வகையில 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாவே சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க, பிள்ளைகளால நேசிக்கப்படுவீங்க, பிள்ளைகளால செலவுகளும் ஏற்படும், ஆன்மீக பயணங்கள் ஏற்படும், ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க, குலதெய்வ கோயிலுக்கு திடீர்னு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். இப்ப நண்பர்கள் அல்லது இளைய சகோதரத்தால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அவர்களால் ஆதாயம் கூட உங்களுக்கு ஏற்படும். ஆனா தாய்வழி உறவுகள், மாமன் வகையில சில பிரச்சனைகள், அவர்களுக்கே கூட பிரச்சனைகள், சொத்துக்கள் வகையில சில பிரச்சனைகள் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். மாதத்தோட இறுதியில சனி வக்கரமாகும் போது அதற்கு ஒரு தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூரியன் வந்து குருவை அஸ்தங்கப்படுத்துறதுனால பெரும்பாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மாதத்தோடைய பிற்பகுதியில ஜூலை 18ல இருந்து மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். சில பேருக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைக்கல அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலன்றவங்களுக்கு இருக்கிற இடத்திலே கூட கிடைக்கும். சில பேருக்கு வேலையை விட்டுட்டு வேலை தேடுவீங்க, பழைய இடத்திலே கூட கூப்பிடறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. சில பேருக்கெல்லாம் ராகு 9ஆம் பாவகத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருக்கு. அப்போ தொலைதூர பயணங்கள் கூட சில பேருக்கு சாத்தியமாகும், அல்லது தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த சனி வக்கரத்துக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ கூட நம்ம போடலாம். அதன் பிறகு இப்போதைக்கு வந்து சனி வக்கரம் ஆகும் போது உங்க ஜாதகத்திலையும் சனி வக்கரமா இருந்தா பாசிட்டிவா இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் இல்லைன்னா சில முடிவுகள் வந்து இருக்கிற வேலையில மாத்தாம இருக்கணும். வேலையை மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுனாக அல்லது வேலையை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்காம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க. அதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். அதே போல இந்த செவ்வாய் 12ல இருக்கனால கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும், ராசிலேயே வந்து சூரியன் வேற மாதத்தோட தொடக்கத்துல இருக்கு இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது ஏதோ ஒரு வகையில தாம்பத்தியம் கிடைக்காத அல்லது இப்ப கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அல்லது வாழ்க்கை துணை ஒரு வகையில உடலான பாதிப்பு வந்து போகும், வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள் அதிகமாக ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், சமாதான போக்கு கடைபிடிக்கிறதா இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய கோர்ஸ் கூட மாதத்தோட இறுதியில அதற்கான நல்ல செய்தி வரும். ஜூலை 24க்கு பிறகு மாணவர்களை பொறுத்தவரை உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கின்னு கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும். இந்த மாசத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, 10ஆம் பாவகத்துல சனி பகவான் இருக்கு, 10க்குரியவன் 2ஆம் பாவகத்துல உச்சம் பெற்றும் அப்புறம் அஸ்தங்கமும் ஆகிறாரு. அப்போ அந்த வகையில வந்து வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், நிதி நிர்வாகம், அக்கௌண்ட்ஸு, மீடியா சார்ந்த துறை, ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும், அல்லது புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இடமாற்ற சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு மாதத்தோட இறுதியில அந்த இடமாற்றம் ஏற்படும். சனி வக்கரத்தை பொறுத்து உங்க ஜாதகத்துல மாதத்துல இங்க மிருகசிரீசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். இந்த மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சம்பாதிக்கிறத விட அதிக செலவுகள் ஏற்படும், பிள்ளைகள் வகையில கமிட்மெண்ட்ஸுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல ஒரு டிப்ரெஷன் கொஞ்சம் இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, வாக்கிங் போறது, எதையும் பெருசா எடுத்துக்காம, அதாவது எல்லாமே வந்து கடந்து போகும்னு நினைக்கும் போது பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் லைஃப் வந்து இந்த நேரத்துல இருக்கணும். உடல்நல விஷயத்துல சின்ன சின்ன தொந்தரவு வந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை. வேலையில சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவு அதிகமாகும். திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா புதிய கடன் வாங்காம இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில இந்த நேரத்துல ஒரு அந்யுன்ய குறைவாக இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேருக்கு ஏற்படும். குறிப்பா மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பிசினஸ் பண்ணா கூட பிசினஸ்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் குறைவாக இருக்கும். அதனாலேயே ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும், ஒரு அந்யுன்யம் குறைவாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அது திருவாதிரை நட்சத்திரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரோட கொஞ்சம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே வேலைக்காகவே ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் இல்லாம இருக்கும். ஒரே வீட்டுல கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறவங்களுக்கு கூட சொல்றேன், அதனால சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனா பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஆல்ரெடி பிரிஞ்சிட்டோம் அப்படின்றவங்களுக்கு இந்த நேரத்துல வழக்கு போன்றவற்றில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, வழக்குகள் போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அந்த வழக்குக்கு போனா சாதகமா இருக்குமா அப்படின்றதெல்லாம் உங்க ஜாதகத்தை பொறுத்துதான். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காதல் போன்றவை ஏற்பட்டு சில பேருக்கு மன வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கோம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்துல வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும். வாழ்க்கை துணைவரின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல தாயாரின் உறவுகள், தாய் வழி சொந்தங்களால சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வேலையில இடமாற்ற சிந்தனையுடன் இருப்பீங்க. சில பேர் இடமாற்றமும் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பிள்ளைகளுக்கு வரன் அமைகிறது, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது அல்லது நல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்றது போன்றவற்றால் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டத்துல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவியில் உயர்வு, பணியில் நல்ல ஒரு வாய்ப்பு, இது மாதிரி நல்ல விஷயங்களும் நிறையவே இருக்கு. பொருளாதார ரீதியாக கையை கடிச்சாலையும் கடன் வாங்கியாவது சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல எதிர்பாலினர் உறவு இந்த காலகட்டத்திலையும் ஏற்படும். ஆனா எதிர்பாலினர் உறவில் சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். இந்த நேரத்துல காதல் சக்சஸ் ஆகுறதுக்காக ப்ரொபோஸ் பண்றீங்கன்னா சக்சஸ் ஆகாது. மிருகசீரிஷ நட்சத்திரம், அதே போல திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய காதல் அல்லது புதிய அப்ரோச்சஸ் வருதுன்னா அதை நீங்க ப்ரொசீட் பண்றதுக்கான நேரம் இல்லை. இப்போ வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன் வரும், ஆனாலையும் அது செட் ஆகாம இழுபறியா இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன். அப்போ ஒரு டிட்டாச்மெண்ட் அந்த இடத்துலயுமே இருக்கு. ஆல்ரெடி ஏற்பட்ட காதல்ல கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு டிட்டாச்மெண்ட், ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். நீங்க திருவெண்காடு போயிட்டு வரலாம். புதன் ஸ்தலத்துக்கு திருவெண்காடு போயிட்டு வர்றீங்கன்னா இந்த புதன் வக்கரத்தால் நீங்க பாதிப்பு அடைய மாட்டீங்க. குறிப்பா இந்த உடல்நல பாதிப்பு, கல்வியில ஒரு மந்தம், திருவெண்காடு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படும். மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா கூட திருவெண்காடு போயிட்டு வரீங்க புதன் ஸ்தலத்துக்குன்னா அது மன அழுத்தம் நீங்கும். அதே போல அருகாமையில இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்றீங்கன்னா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. வேலையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு கலவையான மாதம், ஆனாலும் சமாளிப்பீங்க. நன்றி, வணக்கம்.